அனைவருக்கும் இனிய வணக்கம். அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய பதிவில் நம்ம திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலத்தினால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி இந்த 7 நாட்கள்லையுமே அந்தந்த நாட்களுக்கு உண்டான பலன்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதற்கு முந்தைய பதிவில் ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் பௌர்ணமி கிரிவலம் வந்தால் என்ன பலன் உண்டுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த பதிவில் நம்ம புதன்கிழமை பௌர்ணமி கிரிவலத்திற்குண்டான பலன்கள் என்னன்னு பார்ப்போம். அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமையை மிகவும் சிறப்பான நாள்னு சொல்லுவாங்க. அதாவது புதன்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் போகிறதுனால கலைகள், நம்ம விரும்பக்கூடிய கலைகள் அனைத்தையும் தெளிவாக கற்கக்கூடிய திறன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்க்கக்கூடிய பணிகளில் நியாயமான ப்ரமோஷன், நமக்கு வரக்கூடிய ப்ரமோஷன் விரைவில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த திறமை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. நீண்ட நாளாக வசூலிக்க முடியாத வாராக்கடன் வசூலாகும்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியமும் சந்தான பாக்கியமும் கிடைக்குங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. புதன்கிழமை செய்யக்கூடிய கிரிவலத்தினால இந்த பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை அடிப்படையில் சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையாக நாம் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் அது நமக்கு பலன் கொடுக்கும். வாரத்தின் 7 நாட்களுக்கு உண்டான கிரிவல பலன்களையும் நம்ம பதிவு செய்திருக்கோம். அந்த வீடியோக்களுக்கு உண்டான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த பதிவு குறித்த உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.